இது சினிமா காரம் சாரம். இந்த வாரம் நம்ம சினிமாவில் நடந்த காரசாரமான விஷயத்தை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தல அஜித்தோட குட் பேட் அக்லி இந்த படத்தோட டீசர் வந்துருச்சுங்க. நாம எல்லாருமே எதிர்பார்த்த அளவுக்கு இந்த டீசர் ஐப்பா இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. இதே மாதிரி படமும் வெற்றி அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே தல 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 அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுங்க. தளபதி விஜயோட டிவிக்கே தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. இதோட 2ஆவது வருஷத்தோட விழா நடந்ததுங்க. பயங்கரமா நடந்தது. இதுல நம்ம தளபதி விஜய் சொன்ன ஒரு டைலாக் ப்ரோ ராங் ப்ரோ அப்படின்னு பல பேர் அட்டாக் பண்ணியிருந்தாரு. இதுல நம்ம தளபதி விஜயோட ஸ்பீச் பயங்கரமா இருந்ததுங்க. என்னன்னா முழு நேர அரசியல்வாதியா மாறிட்டியே, என்னன்னா நீ இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மியூசிக் டைரக்டர் ஆக்டர் ஜிவி பிரகாஷ் இவரே இப்போ ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. அந்த படம் அவருக்கு 25வது படங்க நடிப்புல. கிங்ஸ்டன் இந்த படத்தோட ட்ரைலர் ஈவென்ட் நடந்தது. இதுல நம்ம வெற்றிமாறன், பா ரஞ்சித், கலைப்புலி, எஸ் தானு, அஸ்வத் மாரிமுத்து இந்த மாதிரி சினிமா பிரபலங்கள் பல பேர் கலந்துகிட்டாங்க. இந்த படத்தோட ட்ரைலரை பாக்குறப்ப பங்கமா இருந்துச்சுங்க. ஏன் அப்படின்னா தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் சி ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி இதுதாங்க. வேற லெவல்ல இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் வர மார்ச் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை உங்க சப்போர்ட்டை கண்டிப்பா கொடுங்க. ஏன்னா அப்பதான் தமிழ் சினிமா அடுத்தடுத்து இந்த மாதிரி பெரிய படத்தை எடுக்க வாய்ப்பு கிடைக்கும். யுவன் சங்கர் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்டர் ரியோ நடிச்சிருக்க ஒரு படம் தான் ஸ்வீட் ஹார்ட். இந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஈவென்ட் நடந்ததுங்க. இந்த ட்ரைலரை பாக்குறப்ப ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க 2 பேரும் நகுமும் சதியுமா பின்னி பிணைஞ்சு இருக்காங்க. அப்படி நடக்கிறதுனால நடக்கிற ஒரு விபத்து அதுதாங்க இந்த படத்தோட பேஸ் ஸ்டோரியா இருக்கு. இந்த படம் கண்டிப்பா 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லாரையுமே கவர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்வீட் ஹார்ட் மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு தியேட்டருக்கு வரப்போகுது. கண்டிப்பா ரியோ ஃபேன்ஸ் போவீங்க. அதுக்கு மேல நம்ம யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸ் இந்த படத்தை போய் பாப்பீங்க. நம்ம தலைவன் வேற லெவல்ல மஜாவா மியூசிக் போட்டிருப்பாரு. இந்த வாரம் தமிழ் சினிமால 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 1 ஈரம் மரகத நாணயம். இந்த படத்துல நடிச்ச ஆக்டர் ஆதி இவரோட சப்தம் படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படத்துல வழக்கமா இல்லாம ஒரு விஷயத்த புதுசா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. முழுக்க முழுக்க நம்ம காதுல கேட்கிற சவுண்ட், கேட்க கூடாத சவுண்ட் இது எல்லாத்தையுமே வச்சு இந்த படத்துல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்றது ஆடியன்ஸான நீங்க தான் பார்த்துட்டு சொல்லணும். தளபதி விஜய் இவங்க அப்பா S.A. சந்திரசேகர் இவர் நடிச்சிருக்க படம் தாங்க குரான். இந்த படத்தோட பேஸ் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவங்க அப்பா ஒரு வக்கீலா நடிச்சிருக்காருங்க. ஒரு டாக் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுக்குது. அந்த கம்ப்ளைண்ட் கோர்ட்டுக்கு வருது. அதுல அந்த டாக் ஜெயிச்சுதா தோத்துதா அப்படின்றதாங்க இந்த படத்தோட பேஸ் லைன். இந்த படத்தை பார்த்துட்டு அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே சென்டிமெண்ட் பயங்கரமா இருக்கு, விஜய் அவங்க அப்பா வேற லெவல்ல நடிச்சிருக்காரு அப்படின்னு புகழ்ந்து தட்டிருக்காங்க. நம்பர் 3 ஆக்டர் ஜீவா, ஆக்டர் அர்ஜுன், ராஷி கண்ணா இவங்க காம்பினேஷன்ல வெளியே வந்திருக்க ஒரு படம் தான் அகத்தியா. பயங்கர பிரம்மாண்டமான ஒரு படங்க. இந்த படத்தை பா விஜய் டைரக்ட் பண்ணிருக்காரு. படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டரியான த்ரில்லர் படங்க. இந்த படத்தை பார்த்து ஆடியன்ஸ் சொல்ற ஒரு விஷயம், படம் நல்லா இருக்கு ஆனா நல்லா இல்ல. குழந்தைங்க இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸ்கிரீன் பிளே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு நெகட்டிவாவும் வருது, பாசிட்டிவாவும் வருது. என்ன இருந்தாலும் ஆடியன்ஸ் ஆனா நீங்க தான் சொல்லணும். இந்த வாரம் ரிலீஸ் இருக்க 3 படத்துல எந்த படத்துக்கு போலாம், எந்த படத்துக்கு வேணாம் அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. நண்பேண்ட காம்போ ஆர்யா ப்ரொடியூஸ் பண்ணி சந்தானா நடிச்சிருக்க படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் இருக்குங்க. மிட்டாசா இருக்குங்க. பாட்டு கேட்க கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது. நீங்க கேட்டிருந்தா ரிப்பீட் மோட்ல போட்டிருக்கீங்களா போடலையா அப்படின்றத அந்த வீடியோ கீழே சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி வார வாரம் காரசாரம் பார்க்கணுமா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்